மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 7th சோசியல் புக்கில் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்களில் கூடுதல் டேட்டா இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை பார்க்கலாம். அதாவது தன்னுடைய நாணயங்களில் முதலாக பெண் தெய்வமான லக்ஷ்மியின் உருவத்தை பொறித்தவர் யார் அப்படின்னா முகமது கோரி. சரியா, அதாவது பெண் தெய்வமான லக்ஷ்மியின் உருவத்தை பொறித்து தன்னுடைய பெயரையும் அதில் சேர்த்திருப்பார். யார் அப்படின்னா முகமது கோரி. அப்போது மக்கள் கோரிக்கையின் அடிப்படையில் லட்சுமியின் உருவத்தை சேர்த்திருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஜெயதேவர் அப்படின்றவரோட கீதா கோவிந்தம் இந்த புக்கு முக்கியம். அதே மாதிரி கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம் அப்படின்ற நூல், கிருஷ்ணதேவரால் இயற்றப்பட்ட அமுக்த மாலியதா இந்த நூலும் ரொம்ப முக்கியங்க. அடுத்து பாருங்கள், அதாவது ஹசன் நிசாமி அப்படின்றவர் தாஜ் உல்மா அசீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருப்பார். இந்த நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக் பற்றிய இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்கோம். இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நூல் தான் ஃபஸ்ட்டு அரசோட இசைவு பெற்ற முதல் நூல். சரியா, அரசோட பெர்மிஷனோட வந்த முதல் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான், அதாவது தாஜ் உல்மா அசீர். சரியா, அப்போ அரசோட ஆசீர்வாதத்தோடு வந்திருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தாஜ் உல்மா அசீர் அப்படின்ற நூல். சரியா, அடுத்து பாருங்கள், இந்த இது முக்கியங்க. என்ன அப்படின்னா, கியாசுதீன் பால்பன் முதல் ஃபெரோஷா துக்ளக்கின் தொடக்க கால வரையிலான ஆட்சி, இதை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா தாரிக்-இ ஃபெரோஷாஹி. இதிலே வந்து ஃபெரோஷாஹின்னு வந்திருக்கு. அப்போ ஃபெரோஷா துக்ளக் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் எதிலிருந்து, யாரோட ஆட்சியிலிருந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா கியாசுதீன் பால்பனோட ஆட்சியிலிருந்து ஃபெரோஷா துக்ளக்கோட ஆட்சி வரை குறித்த இன்ஃபர்மேஷனை பதிவு பண்ணது தாரிக்-இ ஃபெரோஷாஹி, பரணி எழுதின நூல். சரியா, அதே மாதிரி ஃபெரிஸ்டா அப்படின்றவர் வந்து தாரிக்-இ ஃபெரிஸ்டா அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். முகலாய ஆட்சியோட எழுச்சி குறித்து விவரிக்கிறது இந்த ஃபெரிஸ்டா. சரியா, அதாவது பெரிய எழுச்சியில் முகலாயர்களோட எழுச்சி, அப்போ பெரிஸ்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று ஒரு 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேணுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பாபர் நாமா அப்படின்ற நூலை பாபரே எழுதியிருப்பார். சரியா, அதே மாதிரி தசுக்-இ ஜஹாங்கிரி, அதாவது தன்னோட வாழ்க்கை வரலாறு தசுக்-இ ஜஹாங்கிரி அப்படின்ற நூலை ஜஹாங்கிரே எழுதியிருப்பார். ஆனால் அக்பருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அயனி அக்பரி, அக்பர் நாமா இந்த 2 நூலும் அபுல் பாசல் எழுதியிருப்பார். சரியா, அது ரொம்ப முக்கியம். பாபர் நாமா பாபர் எழுதியிருப்பார், தசுக்-இ ஜஹாங்கீர் எழுதியிருப்பார். ஆனால் அயனி அக்பரியும் அக்பர் நாமாவும் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அபுல் பாசல் எழுதியிருப்பார். இன்னொன்று நிசாமுதீன் அகமது அப்படின்றவர் தபகத்-இ அக்பரி அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். இது 2 குழப்பிடக்கூடாது. சரியா, அயனி அக்பரியும் அக்பர் நாமாவும் அபுல் பாசல் எழுதினது, தபகத்-இ அக்பரி மட்டும் நிசாமுதீன் அகமது எழுதினது. நன்றி.